இப்போ நம்ம கேம் உள்ள போகிறோம். கேம் பேர் ரோப்ளாக்ஸ் த கிரேட் ஸ்கூல் பிரேக் அவுட். இப்போ நம்ம விளாட போகிறோம். ஓகேவா? ப்ளீஸ் எங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக ஹார்டாக கேட்குது, ஈஸி கொடுக்கலாம். இப்போ நம்ம கேமில் போகலாம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கேம் உள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம சேர் எடுக்கிறோம். இன்னொன்று சொல்லணும் கைஸ், இது எங்களோட செகண்ட் டேக். ஆமாம் கைஸ், ஃபர்ஸ்ட் நடுவில் குறுக்கில் வந்து அதாவது அப்பா வந்துட்டாரு நடுவில் குறுக்கில். அதனால திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ போடுறோம். ஆமாம் கைஸ், கஷ்டப்படுறோம் நாங்கள் காலையிலேருந்துலாம் இல்லை கைஸ், அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்காக அப்படியே காலையிலேருந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறேன் கைஸ். இதுக்கே ஆக்சுவலி என்கிட்ட ஒரு சேனல் இருந்தது, 2 சேனல் வச்சுருந்தேன், 2மே விட்டுட்டேன். ஒரு சேனல் என்ன ஆயிடுச்சு, என்னோட இந்த ஃபோன் உடஞ்சி போயிடுச்சு. ஓகே, இந்த சேனலை ரிகவர் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருந்துச்சு, அது சுத்தமாக போகவே மாட்டேங்குது. ஆனால் அந்த பழைய சேனல் நல்லாவே போச்சு. அதில் அந்த மாதிரி தான் நானும் என்னோடய அண்ணனும் உட்காந்து புழம்பிகிட்டு இருப்போம். எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கும். நைட் ஆக்சுவலி 9 மணிக்கு, இப்போ வந்து நாங்கள் 7 மணிக்கு உட்காந்தோன்னா 9 மணி வரைக்கும் எப்படியாவது அது கரெக்டாக முடிச்சிடணும். நாங்கள் எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அது வேணும். இந்த மாதிரி நடுவில் ஏதோ சத்தம் கேட்டால் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து திரும்ப பண்ணுவோம். சலிக்கும், செம்மையாக சலிக்கும். சரி, இப்போ நம்ம எலிவேட்டர் பட்டனை ஆன் பண்ணலாம். நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ அவன் ஆன் பண்ணால் ஓடும், ஆனால் கடைசியில் ஓடலையா கைஸ்? நான் மட்டும் தான் மேலே போவேன். ஓகே, இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. ஐயோ, இப்போ நான் மேலே போலையே. வாங்க நம்ம மேலே ஏறலாம் டக்குன்னு. ஓப்போ ஃபேன் எல்லாமே என்னோட ஃபேன்லாம் எடுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட ரோபக்ஸ் இருக்கா? உங்ககிட்ட ரோபக்ஸ், எங்ககிட்ட அப்புறம் ரோபக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை, 0 அவ்வளோதான் இருக்கு. என் தம்பிகிட்ட 100 மில்லியன் இருக்குது. அது அப்படி சொல்ல வந்தால் என்கிட்ட 100 மில்லியன் இருக்குன்னு இவன் சொன்னானா அதுக்கு ஒரு துளி கூட சான்ஸ் இல்லை. என்கிட்ட 1 ரோபக்ஸ் கூட இல்லை. நீங்கள் நான் வேணால் என்னோடய அக்கௌண்ட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டவா? அப்போ வரியாடா 100 மில்லியன் இருக்கான். 100 மில்லியன் இருந்தால் நான் ஏன்டா இந்த அது என்னது டென்னி ஸ்கின் எடுத்து சுற்றிட்டு இருக்கணும். இப்போ நம்ம இன்னும் நான் வரல, வழுக்குது எனக்கு அடிக்கடி தப்புன்னு அது முன்னாடி போய் வழுக்கிடுது அப்படியே. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி குழம்பிருச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் வியூன்றதுனால ரொம்ப குழம்பும். அதுவும் இது பேர் வெண்டிலலாம் அப்படியே எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும், ஒரே கலரு. அப்பா மண்டெல்லாம் பிஞ்சு போயிடும். இப்போ நம்ம போகலாம், ஸ்கூல் விட்டு எஸ்கேப்பா பிளான் பண்ணலாம். போயிட்டோம். குண்டு தக்காளி குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த குண்டு தக்காளி வந்துட்டான். இப்போ நம்ம எஸ்கேப் ஆகணும். இப்போ பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது, அதுக்கு கீ வேணும்ன்ட்டு. இப்போ கீ எடுத்துகிட்டு நம்ம போகணும். பாவம், என் தம்பி வேறு மாட்டிக்கிட்டான் அந்த டீச்சர் பக்கத்தில். நான் யார் சொன்னப்பா நான் மாட்டிக்கிட்டேன்ட்டு? நீனே சொல்லிக்கிட்டியா? அப்படி நீ வேடிக்கை பாட்டியே. நான் வந்து டேய், எனக்கு தனியாக காட்டும், உனக்கு தனியாக காட்டும், புரியுதா? கீ வந்து இந்த பாக்ஸில் இருக்குது கைஸ். ஓகே, பாக்ஸ் அடே, அது ஏதோ ஹேங்கர்ரா? அடாண்ணா, மிஸ்டரி மாதிரி இந்த கேம் இருக்கும். பட் ஆனால் சூப்பராக இருக்கும். கமெண்ட்ஸில் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு போடுங்க. கமெண்ட்ஸில் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் வந்து ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்படி பிடிக்கல அப்படின்னா வந்து Black கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்போ அது பேர் என்னது பிங்க் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே. இப்போ நான் இன்னும் இந்த இடத்துக்கு வரல. இவன் எனக்கு முன்னாடி முந்திட்டு போயிட்டுருக்கான். சரி போட்டோம், பரவாயில்ல, சின்ன பையன்ல. நமக்கு தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்ப்பா. ஹலோ, யார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, யார் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னா இல்லை. நாங்கள் 2 பேருமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் கிடையாது, 4th ஸ்டாண்டர்டுமே கிடையாது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுமே இல்லை. 2 பேருமே எந்த ஸ்டாண்டர்டுன்னு சொல்ல மாட்டோம். அது வந்து சஸ்பென்ஸ், ஓகேவா? அப்படி சொன்னால் வெளியே தெரிஞ்ச பிரச்சனையாகிடும். அதனால தான் நாங்கள் 2 பேருமே சொல்ல மாட்டோம். சொல்லப்போனால் நான் உண்மையை சொல்லப்போனால் இது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இது ஆக்சுவலி நாங்கள் என்ன ஸ்டாண்டர்ட்னா சொல்ல மாட்டேன். அதான் எங்களோட ஸ்டாண்டர்ட். என்ன எங்கள் மூளை வறட்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நாங்களே நினச்சிப்போம் அடிக்கடி. ஏன்னா அது எங்களுக்கே தெரியாது. இப்போ இந்த பால் எடுத்து அது உள்ளே போடணும். இவன் பெரிய லூசராக இருப்பான், அதனால் இவன் நிறைய ட்ரை எடுப்பான். ஆனால் நான் ஒரு ட்ரைலே முடிச்சு அழகாக போயிட்டே இருப்பேன். இவனை பார்த்தாலே தெரில, நீங்களே முடிச்சிடுவீங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸின்ட்டு. இவன் உக்காந்து உருட்டிகிட்டு இருக்கான். இப்போ நான் ஒரு பால் எடுப்பேன், வந்து போடுவேன், போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான், நான் போயிட்டேன். இவனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அந்த கதவுக்கிட்டேயே போய். ஒரே ட்ரை தான், ஜஸ்ட் 1 ட்ரை. இவன் எங்கேயோ வச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் நான் அவனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இவன் ஓப்பன் பண்ணான். அதுக்கப்புறம் நான் இவனுக்கு முன்னாடி ஏதோ ஸ்கேட்டிங் போர்டு மண்டையாக இருக்கான். இவன்கிட்ட நாங்கள் நிறைய தடவை அடி வாங்கிட்டோம். இன்னொன்று, இது வந்து நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம், ஓகேவா? இப்போ இவன் பேசுவான், ரொம்ப நேரம் நானே பேசுகிறேன், சேனல் ஓனர் மாதிரி. சரி ஓகே, இப்போ நம்ம பாத்ரூமில் போகிறோம். பாத்ரூமில் போயிட்டு பாத்ரூம் திறக்கல கைஸ், நான் அந்த டச் பட்டன் கொடுக்க மாட்டேன். ஸோ நான் வந்து இப்படி போயிட்டேன். ஆனால் நான் பாத்ரூம் கதவை திறக்கலை, தொண்டினேன். பாத்ரூமில் போனால் ஆனால் வேனு வந்துட்டான், அப்புறம் பேன்னு வந்துட்டான். இப்போ நான் போனேன், திரும்ப வந்து பிடிச்சிட்டான். இப்போ நானும் திரும்ப வரேன். இப்போ நான் திரும்ப போயிட்டேன் கேமுக்குள்ள. இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சே ஆகணும் தம்பி. தம்பி நாங்கள் 2 பேருமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் எடுத்த என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, நாங்கள் கமெண்ட்ஸுன்றது நாங்கள் சும்மா அடிக்க சொல்ல, நாங்கள் உட்காந்து படிப்போம். அதை உட்காந்து அதுக்கு நாங்கள் பெருசாக கமெண்ட் போடுங்க. பெருசாக ரொம்ப பெருசாக போடாதுங்க, கொஞ்சம் ஷார்ட்டாகவும் போடுங்க. ஏன்னா வந்து அப்புறம் எங்களுக்கும் டைம் வேணும்ல, அதை தனியாக பிடிக்கிறது. இதையும் நான் ஒரே ட்ரைலேயே முடிச்சிட்டேன். டப்புன்னு ஒரே பால் தான் போட்டேன். ஆனால் ரொம்ப நேரம்லாம் ஆக்கல இப்படி போடுறதுக்கு. நான் தான் போட்டேன் கைஸ், அது நான்டா ப்ரோ. இப்போ நான் உனக்கு முன்னாடியே போட்டேன், நான் அங்கேருந்து போட்டேன், அதான் ஒரே பிரச்சனை. இப்போ இந்த ஃபேனில் போகிறோம், லேசர்ஸ் வர நிறைய இருக்குது. இந்த ரவுண்டு எப்படி அப்டேட் ஆகிருக்கு கைஸ் இப்போ புதுசாக. இது இல்லை, இப்போ இந்த பேஸ்கெட் பால் 2 பேஸ்கெட் பால் இருந்ததில்ல, அது புதுசாக அப்டேட் ஆகிருக்கு. அப்படியா? அப்போ நீ ஆல்ரெடி விளையாடி இருக்கியா? இப்போ தான் நான் ஆல்ரெடி அப்டேட் ஆகிட்டுருக்கு. நான் விளாட்ல. அப்புறம் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க நீ அப்டேட் ஆகிருக்குன்ட்டு? எனக்கு தெரியும் கைஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேனலில் போடுறாங்க, நானே புதுசாக பார்க்குறேன். அப்போ எனக்கே தெரியாது இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேனல் வச்சுருக்காங்கன்ட்டு. ஆமாம் கைஸ், இல்லாட்டி மெஸ்ஸி வச்சுருக்காங்க. என்னோட சேனல் பேர் ரொனால்டோ கேமிங்கு. நாங்கள் ஃபுட்பால் பிளேயராக போடுவோம். சில பேர் கிரிக்கெட்டு, இந்த ஸ்கெலட்டன் மூஞ்சி, குண்டு தக்காளி, அது என்னமோ டைப் பண்ணுவாங்க, டிடிஎட் கிராஃப்ட்டு. இப்போலாம் நிறைய பேர் கிராஃப்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா நாம்பலாம் ஒரு மாதிரி ஆக்டிங் சென்ஸை கேமிங் வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு புரியும் கைஸ் நாங்கள் கஷ்டப்படுறோன்னு. நேற்று நைட்டு எங்களால் முடியல. ஆக்சுவலி நேற்று நாங்கள் வந்து வெளியே போயாச்சு. வெளியே போனதுனால எங்களால் ரெக்கார்டும் பண்ண முடியல கரெக்டாக. இல்லை ரெக்கார்ட்
அப்படி இல்லை நாங்கள் வெளியே போகல அப்படின்னா நாங்கள் வந்து முடிச்சிருப்போம் நேரத்துக்கு ஒரே வீடியோலேயே முடிச்சிருப்போம். ஆமாம் தானடா? ஆமாம். நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா. இவன் எனக்கு வெயிட் பண்ணா, நான் இவனை தட்டி சரன்னு போயிட்டேன். கரெக்டாக போக கூட தெரியல. ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இந்த இடத்துல தானே நம்ம முடிச்சுக்கலான்னு பார்த்தோம். அப்படியா? இந்த இடமா? எனக்கு நான் இந்த இடம்ண்ணா. அப்படியா? நான் உட்காந்து நான் வரதுக்கே இல்லை 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 இல்லை. இப்போ நான் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. நான் இன்னும் உட்காந்து ஊட்டிகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே போகுன்ற. சரி, இவன் இங்கே சும்மா ஏதோ சுற்றிட்டு இருக்கான். என்னால் என் ஸ்க்ரீனை இப்போ என்னால் பார்க்க முடியல. நான் இன்னும் வரல. எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருந்தது. ஒரு இந்த பைப் இருக்குல்ல, 2 பைப்பு, அது என்னை வழுக்கி விழுது. நான் ஓரத்தில் போய் கரெக்டாக லேண்ட் ஆகிடுறேன். ஓகே கைஸ், பாய்.